அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி. அதுக்கு நான் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, வரமிளகாய் 1. அடுப்பில் வாணலி வச்சு ஹீட் ஆனதும் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து வதங்க விட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். தண்டு சுருங்கணும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லாவே வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சட்னி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு, தண்ணியும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் தாளிப்பு பேன் வச்சுட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் பத்தலைன்னா மிளகாய் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.